ஃபஸ்ட்டு இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸ்மாக் டவுனில் டிராஃப்ட்டுக்காக பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸ் வர்றாரு. அதுக்கப்புறம் ஏஜி ஸ்டைல்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ், ஏஜி ஸ்டைல்ஸ் இவங்க 2 பேரும் காமிச்சோடனே டிராஃப்ட் நடக்க போகிற அரங்கத்தை காமிக்கிறாங்க. ரா சைடு ஒரு பக்கமும் ஸ்மாக் டவுன் சைட்ஸ் பக்கம் ஒரு பக்கமும் டீமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ்லேருந்து பால் ஹியூமன் வந்து பேசுகிறார். பால் ஹியூமன் இந்த வருஷம் ரோமன் ரிங்ஸ் வந்து டிராஃப்ட்டில் கிடையாது. இதனால் வந்து ஸ்மாக் டவுன் மேனேஜர் ஆடம் யாரை ஃபர்ஸ்ட் நம்பரை பிக் பண்ண போகிறா அப்படின்றத நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரூட்ஸ் அப்படியே ரிங்கில் வருவார். கோடி ரூட்ஸ் ரிங்கில் வந்த உடனே அவர் வந்து ஏஜி ஸ்டைல்ஸை பற்றி தான் பேச போகிறார். ஏஜி ஸ்டைல்ஸ் கூட நடக்க போகிற சாம்பியன்ஷிப் மேட்சை பற்றி தான் பேசுவார். அவர் பேச ஆரம்பிச்சுன்னு அங்கே கொஞ்சம் நேரத்தில் ஏஜி ஸ்டைல்ஸ் வருவாங்க. சாம்பியன்ஷிப்பை ஷோகேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏஜி ஸ்டைல்ஸ் வருவார், நான் உன தோக்கடிச்சு இந்த சாம்பியன்ஷிப்பை நான் தான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லுவார். இவங்க 2 பேரும் மாறி மாறி சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடத்தில் இவங்க 2 பேரும் கை கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. கை கொடுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் ஏஜி ஸ்டைல்ஸ் ரொம்ப அப்செட் ஆகி அந்த இடத்துல ரிங்கை விட்டு கிளம்பிடுவார். கோடி ரூட்ஸ் சாம்பியன் தூக்கி ஷோகேஸ் காமிச்சிட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு போவார். அந்த இடத்துல வந்து டிராஃப்ட் பிக்கிங் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கோடி ரோட்ஸும் ட்ரிபிள் கட்சி தான் இந்த டிராஃப்ட் ஆரம்பிச்சு வைப்பாங்க. கோடி ரோட்ஸ் ஸ்மாக் டவுன் சார்பாகவும் ட்ரிபிள் கட்சி வந்து ரா சார்பாகவும் டிராஃப்ட் ஆரம்பிப்பாங்க. கோடி ரோட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பென்கே பிளேயர் தேர்ந்தெடுப்பார். அதுக்கப்புறம் ஜேஸ் யார் ட்ரிபிள் கட்சி தேர்ந்தெடுப்பார். அதுக்கப்புறம் ஸ்மாக் டவுனுக்கு கேர்மலோ ஹைஸை வந்து பிக் பண்ணுவார் நம்ம கோடி ரோட்ஸ். இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், கேர்மலோ ஹைஸ் வர போகிறான்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தான் வந்திருந்தார். அவருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகவும் மேட்ச் கேட்பாங்க. ஓவராலாக ரவுண்ட் 1 ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பென்கே பிளேயர் ஸ்மாக் டவுன், ஜேஸ் ராவ், கேர்மலோ ஹைஸ் ஸ்மாக் டவுன், செத் ரோலின்ஸ் ரா. இதுதான் ரவுண்ட் 1 பிக்கப்பாக முடிஞ்சிருக்கு. அடுத்து என்ன நடக்குங்கன்னா, டேக் டீம் மேட்சஸ் நடக்கும். இந்த மேட்சஸ் யார் இருக்குன்னா, ரேமஸ்டூடியோ அண்ட் டிராகன் லீவ் வர்சஸ் ஆங்கிலோ கிராஸோ, அதுக்கப்புறம் அம்பர்ட்டோ இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து ரேமஸ்டூடியோ டீம் வின் பண்ணிவிடும். வின் பண்ணோடனே கார்லிட்டோ, சில்னவங்ஸ் எல்லாம் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஷாக்கிங்காக வந்து சாண்டோ எஸ்கோபார் வந்து ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண போகிறேன்னு சொல்லி பேசுவார். பேக் ஸ்டேஜில் உன்னை அட்டாக் பண்ணது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காமிப்பார். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து டிராகன் லீயை வந்து கார்லிட்டோ அட்டாக் பண்ணியிருப்பார். இதை காமிச்சு பேசிக்கிட்டு இருப்பார். உடனே கார்லிட்டோ ஸ்டேஜில் இருந்த கார்லிட்டோ மீண்டும் வந்து டிராகன் லீயை அட்டாக் பண்ணிவிட்டு ரேமஸ்டூடியோ வந்து ஹெல்ப் பண்ண வர இடத்துல ஓடி போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேரன் பேக்கர் வர்சஸ் செட்ரிக் அலெக்சாண்டர் இவங்க 2 பேருக்கு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து செட்ரிக் அலெக்சாண்டரை தோக்கடிச்சு பேரன் பேக்கர் குயிக்காக வின் பண்ணுவார். அதுக்கப்புறம் அது இடையிலே வந்து ரிமெம்பர் ஹூ யூ ஆர் அப்படின்னு சொல்லி இவங்களை டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கிள் ஹவுடியை வந்து சிஸ்டர் அபிகளை டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க WWE. இந்த மேட்ச் வந்து குயிக்காகவே முடிஞ்சு ஒரு குயிக் மேட்சாக முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் வந்து டிஃபனி டைம் வந்து ஸ்மாக் டவுன் மேனேஜர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரவுண்ட் 2 வந்து டிராஃப்ட் பண்ணுறதுக்காக ஸ்மாக் டவுன் சைடில் வந்து மைக்கேல் கோலும், அதுக்கப்புறம் ரா சைடில் வந்து டோரி வில்சனும் வருவாங்க. 2 பேருமே மாறி மாறி வந்து டிராஃப்ட் பிக்கிங்க்கு வருவாங்க. ரவுண்ட் 2 ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராண்டி ஆர்டன் ஸ்மாக் டவுன் சைடு, பேரன் பேக்கர் ரா சைடு, நயா ஜாக்ஸ் ஸ்மாக் டவுன் சைடு, லீவ் மோர்கன் ரா சைடு. அதுக்கப்புறம் பெனிகே பிளேயர் பேட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க டிராஃப்ட்டை பற்றி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அவங்க உமன் சாம்பியன் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் பேக்லேஷில் விட போகிறாங்க. அதுக்காக பென்கே பிளேயர் அண்ட் ஜேடு வர்சஸ் ஆஸ்கா அண்டு கேரேஷன் இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்க போது. பேக்லேஷில் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ஃபியூடு இங்கே நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பேக் சைட்லேருந்து கெவின் ஓட்ஸ் டொமேட்டோ டாங்கோ அடித்து துரத்திக்கிட்டு ரிங்குக்குள்ளே வருவார். ரிங்குக்குள்ளே வந்து டொமேட்டோ டாங்கோ பயங்கரமாக அடிப்பார். அங்கே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, சோலோசிக்கா உள்ற வந்து கெவின் ஓட்ஸ் அடிப்பாங்க. சோலோசிக்காவும் டொமேட்டோ டாங்காவும் சேர்ந்து கெவின் ஓட்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து ராண்டி ஆர்டன் மியூசிக் வரும். ராண்டி ஆர்டன் வந்து சோலோசிக்காவையும் டொமேட்டோவையும் அடித்து ஓட விட்டு அதுக்கப்புறம் கெவின் ஓட்ஸை காப்பாற்றி அந்த இடத்துல இருந்து ராண்டி ஆர்டன் கெவின் ஓட்ஸை ஸ்டாண்டிங்காக அடிப்பாங்க. இந்த மூமெண்ட் வேறு லெவலாக இருந்துச்சு. ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன் வந்துட்டார். ராண்டி ஆர்டன் ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறம் முதல் ஸ்மாக் டவுனுக்கு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ரவுண்ட் 3 பிக்கிங்காக டெட்லி பைஸ் வருவாங்க. டெட்லி பைஸ் வந்தோடனே யார் பிக் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்மாக் டவுன் சைடுக்கு எலியனைட், ரா சைடுக்கு ரிகோஷிட், பிளட் லைன் ஸ்மாக் டவுன், அதுக்கப்புறம் சேமஸ் ரா அப்படின்னு. அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நயா ஜாக்ஸு அதுக்கப்புறம் பெய்லியை போட்டு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக ஃபியூடு போயிட்டுருக்கோம். அஸ்டின் தெரி அண்ட் கிரேசன் வர பஸ் ஸ்ட்ரீட் ஃபைட். அதுக்கப்புறம் வந்து ஏஓபி அண்ட் கேரன் கிறிஸ் சேர்ந்து நியூ பெட்டட்டுனே அண்டு டெய்லர் பேட்டை போட்டு அடின்னு அடிப்பாங்க. நாங்கள் எங்கே வேணாலும் போவோம், ஆனால் வந்து இன்றைக்கி இவங்களுக்கு இதுதான் கேதி அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு அடித்து பயங்கரமான ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்ற பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் 4 நடக்கும். டிராஃப்ட்டில் வந்து ஏஜி ஸ்டைல்ஸ் ஸ்மாக்டவுன், அதுக்கப்புறம் ஆல்ஃபா அகாடமி ரா ஆண்ட்ரே ஸ்மாக்டவுன், கெய்னா ஜேம்ஸ் அவங்க வந்து இப்போ வந்து NXTலேருந்து அவங்க வந்து நேரடியாக ராவுக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிராஃப்ட் வந்து மண்டே கண்டினியூ ஆகும், ராவில் கண்டினியூ ஆகும்னு சொல்லி இந்த பேர் தான் டிராஃப்ட்டில் இருக்க போகிறாங்கன்னு சொல்லி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கேர்மலோ கைஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ் இவங்க 2 பேருக்கும் மெயின் இவெண்ட் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சுக்கு கேர்மலோ கைஸ் ஃபர்ஸ்ட் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸ் வரும். இவங்க 2 பேருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச் நல்லா வின் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் வின் பண்ணோன்னே ஏஜி ஸ்டைல்ஸ் ஷாக்கிங்காக ரிங்குள்ளே வந்து 2 பேரும் கோடி ரோட்ஸும் ஏஜி ஸ்டைல்ஸும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ஸ்மாக் டவுனை முடிச்சு வச்சுருவாங்க. இந்த மூமெண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. இவங்களுக்கான பேக்லேஷ் ஃபீல்டை WWE உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.